ஹாய், சிஏ ஃபவுண்டேஷன் ஜேர்ன் 2026 ஆர்டிபியில் கம்பெனி செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பரத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. 55% ஷேர்ஸ் யார் வச்சுருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, 20% ஷேர்ஸ் யார் வச்சுருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ரிமைனிங் வந்து 25% ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன ஆர்கியூமெண்ட் அப்படின்னா, ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல் வாஸ் நாட் அப்சொல்யூட், ஸோ தட் இதை வந்து என்னவா கிளாஸிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னா நாட் கிளாஸிஃபைடு அஸ் அ கவர்மெண்ட் கம்பெனி. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி. சி கிளாஸிஃபிகேஷனில் செக்ஷன் நம்பர் 2 clause 45 டெஃபைன் பண்ணியிருக்காங்க. சி செக்ஷன் பாசிபிள் அப்படின்னா எழுதுங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 2 தான் டெஃபினிஷன். செக்ஷன் 2 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 சொல்லி ரெஃபர் பண்ணால் போதும். சி இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பார்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட், பார்ட்லி ஸ்டேட் கவர்மெண்ட், அட்லீஸ்ட் 51% வந்து ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருந்தாலோ, ஆர் 51% அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சுருந்தாலோ, ஆர் பார்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட், பார்ட்லி ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து 51% அட்லீஸ்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினேஷனில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு. சி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 55% வச்சுருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து 75% வந்து ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 51%. ஸோ தட் இவங்க என்ன கம்பெனி தான் அப்படின்னா கவர்மெண்ட் கம்பெனி தான். பட் ஆன்சரை நான் சொன்ன மாதிரி மூணாக டிவைட் பண்ணிடணும். ஒன்று ப்ரொவிஷன், இன்னொன்று அனாலிசிஸ், இன்னொன்று கன்க்ளூஷன். ஸோ ப்ரொவிஷன் இங்கே என்ன அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் கம்பெனினா யார் அப்படின்றத நம்ம சொல்லிட வேண்டியதான். நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதை சொல்லிட வேண்டியதான். தென் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் 75% ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் வந்து 25% தான் ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் கண்ட்ரோல் யார்ட்ட தான் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட்டை தான் இருக்குது. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பரத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் இஸ் அ கவர்மெண்ட் கம்பெனி. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சரு. சி கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இவங்க கிளாஸிஃபை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாங்க. யார் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போது இவங்க ஆர்கியூ பண்ணது ரைட்டாக ராங்கா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அப்போது ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த ஆர்குமெண்ட் ஆஃப் ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் இஸ் அன்டெனபிள் ஆர் இன்வேலிட். ஸோ அப்படி வந்து ஆன்சரை முடிச்சிட வேண்டியது தான். தேங்க்யூ.